காலையில் டைமில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ரொம்ப அவசரமாக வேலை பண்ணுவோம். எதுக்காகனா அப்போ தான் எல்லோரும் ஆஃபீஸ் போவாங்க, காலேஜ் போவாங்க, ஸ்கூல் போவாங்க. அவங்களுக்காக ஒன்று ஒன்று பார்த்து பண்ணுவோம். பண்ணும்போது கொஞ்சம் அவசரமாக தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒரு சில வேலையெல்லாம் ப்ரீ பிளான்டாக பண்ணி வச்சுருக்கவே மாட்டோம். அதனால் அந்த டைமில் அதை பண்ணும்போது நமக்கு டைம் இருக்காது பண்ணுறதுக்கு. அதனால் வந்து ரொம்ப அவசரமாக பண்ணுறதுனால நமக்கும் காலையில் டைமில் நல்லா ப்ரெஷர் ஆகிடும், கோபம் வரும், கத்துவோம். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் நமக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக வேலை பண்ணணுன்னா, நாம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு சில வேலையெல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டோன்னா, நம்ம மார்னிங் டைமில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரிலாக்ஸாக வேலை பண்ணலாம். அந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு சிலது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பருப்பை ஊற வச்சு வடகறிக்கு எப்பவும் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி கடாயில் போட்டு சூடு பண்ணி உதிரியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் 1 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. நம்ம எப்போ வேணும்னாலும் வடகறி பண்ணிக்கலாம் அதில் எடுத்து. பூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம அதை அப்படியே வச்சுருவோம். நமக்கு இப்போ ரசத்துக்கு அந்த மாதிரி வேணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பூண்டு தான் எடுத்து அப்படியே ரசத்துக்கெல்லாம் வைப்போம். இஞ்சி பூண்டு வேணும்னாலும் நமக்கு அதுலேருந்து தான் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கும் அரைச்சிப்போம். அந்த மாதிரி செய்யாமல் பூண்டு வந்த உடனே நம்ம வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணணும், சின்னதாக இருக்கிறதெல்லாம் தனியாக, பெருசாக இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டோன்னா சின்ன பூண்டெல்லாம் நம்ம ரசத்துக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பூண்டெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா காலையில் நம்ம வேலை செய்யும்பொழுதே பூண்டெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம வேலை எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது டிவி பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைமில் அதை உரிக்கலாம். உரிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் தண்ணியில் போட்டு உரிக்கும்பொழுது. நம்ம பேரிச்சம்பழம்லாம் வாங்கும்பொழுது அதை கொட்டையோடு தான் வாங்கிட்டு வந்திருப்போம். அதை ஃப்ரீ டைமில் எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம ஜூஸ் அந்த மாதிரி போடும்பொழுது என்ன ஆகும்னா, அப்போ உட்காந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க வேணாம். அப்போ டைம் ஆகும். ரொம்ப அவசரமாக போடுவோம். ஆனால் வந்து டைம் இருக்காது நம்மளுக்கு. அதனால் என்ன பண்ணுவோம், அதை விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாம் போட்டு அரைச்சி ஜூஸோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு போயிடுவோம். ஃப்ரீ டைமில் அந்த கொட்டையெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கொட்டை இருக்கிறதுனால குழந்தைங்களும் அதை சாப்பிட கஷ்டப்படுவாங்க இல்லையா. இந்த மாதிரி எடுத்து வைக்கும்பொழுது நம்ம இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைங்கிட்ட கொடுத்தாலும் அவங்க கஷ்டப்படாமல் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம ஜூஸ்லாம் இப்போ ரெடி பண்ணுறோம் இல்லையா, கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், ஏபிசி ஜூஸ் இதெல்லாம் பண்ணுறோம். இதுவும் கூட நமக்கு காலையில் டைமில் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருக்கிற வேலையை செய்ய முடியாது, இதை வேறு செய்யணுமான்னு கொஞ்சம் சோம்பேறித்தனமும் வந்துடும் நமக்கு. வாரத்தில் 1 நாள் இல்லைனா 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு காய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு என்னெல்லாம் நீங்கள் அதில் போடுவீங்களோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவு ஜூஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது 1 வாரம் வரைக்கும் வைக்கலாம். ஆனால் அதுக்கு பதில் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ரீசரில் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா, ஜூஸ் எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஜூஸ் நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணி எடுப்போம் அந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸாக நம்ம ஊற்றி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃப்ரிட்ஜு ஒவ்வொரு மாதிரி கூலாகும். நீங்கள் அதிலே ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப ஊற்றி நம்ம ஜூஸ் எல்லாம் வந்து ஐஸ் க்யூப்ஸாக ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி காலையில் டைம்லலாம் அதை போட்டு அரைச்சிட்டு இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களே ஒரு 4-5 க்யூப்ஸ் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம ஜூஸ் எல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த வேஸ்ட் வந்து இருக்கும் இல்லையா, அதை கீழே போடாதீங்க. அதில் நிறைய யூசேஜ் இருக்குது. அதில் வந்து நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன். இது ஒரு சின்ன ஒரு பியூட்டி டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். நாம் வந்து அந்த அரைச்ச வேஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதை ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் வந்து நம்ம வெறும் ஐஸ் க்யூப்ஸ் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி போடும்போது இதில் எப்படியும் காய்கறியோட அந்த ஜூஸ், அப்புறம் வந்து பழத்தோட ஜூஸ் நீங்களே பார்த்தீங்க. இதில் ஆரஞ்சு, லெமன் எல்லாம் இருக்குது. இது கூட நீங்கள் கொஞ்சம் பச்சரிசி மாவு தொட்டு ஸ்க்ரப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை தொட்டு அதே ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே நம்ம தர்பூசணி பழம்லாம் வாங்கினா என்ன பண்ணுவோம்னா, அதை சாப்பிட்டுட்டு அந்த தோலெல்லாம் கீழே போட்டுருவோம். இப்போ அதில் நிறைய வந்து ஸ்வீட்ஸு, நிறைய டிஷ்ஷு எல்லாம் பண்ணுறாங்க. நாம் வந்து என்ன பண்ணலாம்னா, இது பியூட்டிக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வந்து அந்த தோலை வந்து என்ன பண்ணணும்னா, ஐஸ் க்யூப்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குமோ அந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 1 வீக் வரைக்கும் தான் இருக்கும். ஃப்ரீசரில் நீங்கள் போட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. தர்பூசணி சீசனே முடிஞ்சாலும் நம்மக்கிட்ட இது அப்படியே இருக்கும். நம்ம வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டு வரும்போது நம்ம அந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதில் ஒன்று எடுத்து நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும்.
இந்த அரிசி கஞ்சி மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் ரெடி பண்ணி எப்பவும் வச்சுக்கோங்க. இது நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஒரு சில டைம் வீட்டில் திடீர்னு யாருக்காவது ஃபீவர் வந்துடும், வயிறு வலிக்கும். ஒரு சில டைம் நாமளே ஃபுட்டு வந்து ஹெவியாக சாப்பிட்டணும், அடுத்த வேளை கொஞ்சம் லைட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா இந்த கஞ்சி ஒரு 2 ஸ்பூன் போட்டு காய்ச்சி குடித்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த கஞ்சி எப்படி பண்ணணும்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நம்ம வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இந்த ஸ்கெட்செல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அது தீர்ந்ததுக்கப்புறம் அதை தூக்கி கீழே போட்டுருவாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம், அதை போட்டுட்டு வேறு ஏதாவது புதுசாக வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி பண்ணாமல் அந்த ஸ்கெட்சிலலாம் ஒரு சொட்டு இல்லைன்னா 2 சொட்டு அளவு தண்ணி விட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப நாள் நமக்கு வரும். இனி ஸ்கெட்சு எழுதாமல் போனால் கீழே போட்டுறாதீங்க. அதில் ஒரு சொட்டு இல்லை 2 சொட்டு தண்ணி விட்டிங்கன்னா அது ரொம்ப நாள் நமக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்கிட்ட இதில் இருக்க எல்லாமே வந்து காலியானது. இதில் நான் 2 சொட்டு அளவு தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஒரு கோலம் சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனலுக்கு எனக்கு நிறைய ஸ்கெட்ச் அடிக்கடி தேவைப்படும். இந்த மாதிரி தான் ஆகும். நான் திரும்ப திரும்ப தண்ணி ஊற்றி ஊற்றி அதில் ரெடி பண்ணிப்பேன். அதுவும் இல்லாமல் ஃபுட் கலர்லாம் இருக்கு இல்லையா, ஃபுட் கலரை வந்து அதில் ஒரு சொட்டு 2 சொட்டு விட்டோம்னா நமக்கு கலர் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். ஏன்னா வேறு ஏதாவது நம்ம பெயிண்டிங்க்கு கலர் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதை கூட ஒரு சொட்டு 2 சொட்டு விட்டோம்னா நமக்கு ரொம்ப நாள் வரும் இந்த ஸ்கெட்ச் பென். ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் இருக்க வீட்டில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரங்கோலி டிசைன்ஸ் அப்படின்னு ஒரு கோலம் சேனல் என்னோடது இருக்குது. அந்த போய் பாருங்கள். அந்த கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் நான் நிறைய கோலம் போட்டிருக்கேன். நிறைய வந்து டெய்லி போடுற கோலமும் போட்டிருக்கேன், ஃபெஸ்டிவல் டைமில் போடுற கோலமும் போட்டிருக்கேன், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெல்லாம் போடுறதுக்கான கோலமும் போட்டிருக்கேன், குட்டி குட்டி கோலமும் போட்டிருக்கேன், பெரிய பெரிய கோலமும் போட்டிருக்கேன். அந்த கோலம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சேனலில் இப்போ ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த சேனலுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன பியூட்டி டிப்ஸ். நாம் வாழைப்பழம்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை கீழே போட்டுருவோம் இல்லையா, அந்த தோலில் வந்து பார்த்திங்கன்னா தோலுக்கு உள்பக்கம் வந்து ஃப்ளஷ் மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்பூன் இல்லைனா கத்தி ஏதாவது ஒன்று வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அது கூட அரிசி மாவு கலந்துருங்க. கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணும். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் வச்சுருக்கலாம். ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அதை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் வந்து அதை ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போல்லாம் வெளியே போயிட்டு வரீங்களோ அப்போல்லாம் கண்டிப்பாக வந்து ஸ்கின் வந்து டர்ன் ஆகும். அந்த மாதிரி டைமில் வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் எடுத்து நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா டர்ன்லாம் போயிட்டு ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு. என்னோடய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.